வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து பழைய டோருக்கு வந்து ரீபாலிஷ் பண்ண போகிறோம். பழைய டோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சு பாலிஷ்லாம் வெறிப்புடி போயிருக்கும். அதெல்லாம் எப்படி புதுசு மாதிரி நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து ஹேண்ட் பாலிஷ் தான் பண்ண போகிறோம். ஹேண்ட் பாலிஷ் வந்து ரீபாலிஷ் டோர்லாம் போட்டு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இது மாதிரி தான் வந்து பாலிஷ்லாம் மக்கி போயிட்டு வெடிப்புட்டா மாதிரி இருக்கும். அந்த பாலிஷ்லாம் வந்து தேய்ச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங்லாம் வராது, அப்படியே அழுக்கு மாதிரி டல்லாக தான் இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை போட்டிங்கன்னா தேய்ச்சி பாலிஷ் பண்ணலாம் நல்லாயிருக்கும். இது மாதிரி ரொம்ப அழுக்கு படிஞ்சு போச்சு, பாலிஷ்லாம் நல்லா வெளுத்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை சீவி தேய்ச்சி தான் நம்ம வந்து போடணும். டோர்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழைய பாலிஷ் வந்து தேய்ச்சாலும் சீக்கிரத்தில் வராது. நம்ம வந்து இது மாதிரி உளி வச்சு நம்ம சுரண்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். நம்ம தேய்ச்சினே இருந்துன்னு வச்சிங்களேன், அந்த பாலிஷ் வந்து மேலே அந்த பாலிஷ் மட்டும்தான் தேயும், மூளை முடுக்குலேருந்து இருக்கிற அந்த அழுக்கெலாம் வராது. நம்ம இது மாதிரி உளி வச்சு சீவுறோம் அப்படின்னா மூளை முடுக்கில் அந்த அழுக்கெலாம் ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்சம் குயிக்காக வேலை ஆகும் பாருங்கள். இப்போ அந்த கோர்னர்ஸில் இருக்கிற அந்த பழைய பாலிஷ் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து சீவி தேய்ச்சி எடுக்கிறோம். இதுவே தேய்க்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். பூ டிசைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அந்த மூளை முடுக்கெலாம் வந்து உளி போட்டு க்ளீனாக சுரண்டுறோம். அந்த பழைய பாலிஷு அழுக்கெல்லாம் க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாம் அந்த சீவி எடுத்துது. நம்ம தேய்ச்சாக்கா அந்த பூ டிசைனு கோன சூழலாம் அந்த மூளை முடுக்கெல்லாம் நம்ம வந்து தேய்ச்சா எமர்ஷீட்டு போட்டு தேய்ச்சா வராது, லேட்டாக ஆகும். அதனால தான் வந்து உளி போட்டு அந்த பழைய பாலிஷை சுரண்டிட்டு தான் நம்ம வந்து பாலிஷ் பண்ணுறோம். க்ளீனாக சீவி தேய்ச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஷீட்டில் தேய்க்கிறோம். இது வந்து 100 ரோல் எமர்ஷீட்டில் தேய்க்கிறோம். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த பாலிஷு மூளை முடுக்கில் இருக்கிற அந்த அழுக்கு அதெல்லாம் போயிட்டு நம்ம சீவரம் பார்த்தீங்கன்னா ரஃப்பு பூச்சி பூச்சியாக வரும். அந்த ரஃப்லலாம் நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்துடும் எமர்ஷீட்டில் தேய்க்கிறப்போ. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீனாக தூசுலாம் தட்டிட்டு நம்ம வந்து சீலர் அப்ளை பண்ணோம். அந்த டஸ்ட்லாம் இருக்கக்கூடாது, மூளை முடுக்க அந்த அழுக்கெலாம் க்ளீனாக தூசுலாம் தட்டி எடுத்துகிட்டா நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். நம்ம சரியாக தூசு எல்லாம் போட்டிங்கன்னா அங்கே ரஃப்பாக திட்டாக இருக்கும். அந்த அழுக்கெலாம் சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக தெரியும். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தூசுலாம் தட்டிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டிங் சீலர் வந்து அப்ளை பண்ணுறோம். உட் பாலிஷ் எப்போவுமே சீலர்ன்றது பேஸ் கோட்டிங், அது வந்து ஃபஸ்ட்லேயே அப்ளை பண்ணணும். சாண்டிங் சீலர் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது அது பற்றி வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அது கிளிக் பண்ணினா வரும். அப்படி இல்லைன்னா சாண்டிங் சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அது பற்றின வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது ஃபுல் வீடியோ இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணி மூளை முடுக்கு போகாத இடத்துல வந்து பெர்சில் தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ தான் வந்து மூளை முடுக்கெலாம் போடும், துணியில் போட்டால் வராது. இது மாதிரி பெர்சிலே வந்து ஒரு 4-5 முறை வந்து பூ டிசைனுங்கெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காட்டன் கிளாத்தில் வந்து துடைக்கணும். காட்டன் கிளாத்தில் துடைக்கிறீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக வரும் பாருங்கள். ஃபுல்லாக பெர்சில் அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வரும். நம்ம ஏற்ற வந்து ஸ்மூத் ஷைனிங் வந்துன்னே இருக்கும். ஒரு 10 முறை 5 முறை இது மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சீரெல்லாம் வந்து தின்னராக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மூளை முடுக்கு டிசைன் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னா பெர்சிலே நல்லா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி மட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் கோர் மல்லித்தூளில் வந்து தொட்டு பிழிஞ்சு இது மாதிரி அந்த ஈரப்பதம் வச்சு துடைக்கிறீங்க அப்படின்னா மேலே ஒரு லேயர் மாதிரி ஏறும், ஸ்மூத்தாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வரும். சீலர் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சுனாக்கா நம்ம வந்து பட்டி பார்த்து தேய்க்கணும். பட்டி பார்த்து தேய்து வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி மூளை முடுக்கு ஓட்ட உடச்செல்லாம் பட்டிலாம் பார்த்துட்டு நம்ம வந்து தேய்க்கணும். 180 தேய்க்கலாம் நல்லாயிருக்கும். அது மாதிரி 150 180 அதை தேய்க்கலாம் கரெக்டாக இருக்கும். பட்டி பார்த்துட்டு இது மாதிரி ஸ்மூத்தாக அந்த சீலரே வரக்கூடாது, சீலர் வராத ரஃப்னஸ் மட்டும் வரும். தேய்க்கிறப்போ உங்களுக்கு தெரியும், அந்த சீலர் போட்டது மேலே தேய்ச்சிங்க அப்படின்னா மூளை முடுக்கெலாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதெல்லாம் அருந்துடும். மரம் வர மாதிரி அழுத்தி தேய்க்காதீங்க. அப்படி மரம் வர மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல பாலிஷ் போட்டாக்கா ஷைனிங்காக இருக்காது, ஒரு மரம் மட்டும் தான் இருக்கும். மூளை முடுக்கெலாம் பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி தூசுலாம் தட்டிட்டு இது மாதிரி வந்து நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். நம்ம சீலர் எப்படி அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி தான் ஹேண்ட் பாலிஷு. இது வந்து இது சீலர் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே மெத்தட் தான் இதுவும். நம்ம வந்து ஒரு 5 முறை 6 முறை நல்லா ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுங்கள். 10 முறை கூட பண்ணலாம். அதுக்காக கரெக்டாக நம்ம வந்து இது மாதிரி தொட்டு கரெக்டாக ஆற்றி விடணும். நம்ம என்ன தான் வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பாலிஷை காட்டன் கிளாத்தில் வச்சு நம்ம இது மாதிரி துடைச்சா மட்டும்தான் அவங்க வந்து நல்லா ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும்.
நம்ம பிரிஸ்லேயே அப்ளை பண்ணியிருந்தாலும் வந்து ஒரு கசகசான்னு இருக்கும், அந்த ஸ்மூத்னஸ் வராது, மொத்தேக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் வந்து இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து ஒட்டை பிழிஞ்சு நம்ம வந்து கரெக்டாக தொடச்சி விடணும். நீட்டாக துடைக்கணும். மட்டெல்லாம் இருந்தால் நீட்டாக துடைக்கணும். பூவெல்லாம் இது மாதிரி வளைச்சி ஒட்டு பிழிஞ்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், தொட்டு ஒட்டு பிழிஞ்சு அந்த பூவெல்லாம் எப்படி வருதோ அப்படிலாம் நம்ம வந்து வச்சு துடைக்கணும். நம்ம ப்ரெஷ்ஷில் ஒரு 10 முறை போடுறோம் அப்படின்னா இது மாதிரி துணியில் ஒரு 10 முறை போடணும். அப்போ தான் நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னஸ்ஸான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஒரு பழைய டோர் வந்து ரீபாலிஷ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.